வணக்கம். இந்த திரையரங்கம் வந்து முன்னாடி கண்ணா திரையரங்கமாக இருந்துச்சு. இப்போது அதிநவீன தொழில்நுட்ப வசதியாக ட்ரிபிள் மல்டிப்ளெக்ஸாக நாங்கள் இன்றைக்கி 10ஆம் தேதி திறந்துருக்கிறோம். இது வந்து இளைஞர்களுக்கு அதிநவீன தொழில்நுட்ப வசதியாக ஸ்க்ரீன் 1 அண்ட் ஸ்க்ரீன் 2 2 ஸ்க்ரீனாக வச்சுருக்கிறோம். ஸ்க்ரீன் 1ல் பார்த்திங்கன்னா 320 சீட்டு, அதே மாதிரி ஸ்க்ரீன் 2ல் பார்த்திங்கன்னா 120 சீட்டு, ரெண்டுமே ஃபுல் ஏசி, கேண்டீன் எல்லாமே சுத்திகரிக்கப்பட்டு, அதே மாதிரி நீங்கள் ஆன்லைன்லேயும் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அது வந்து டிக்கெட் நியூ ஆப்பில். அதே மாதிரி நீங்கள் கண்ணா திரையரங்குக்கு கொடுத்த அதே ஆதரவை வந்து ட்ரிபிள் மல்டிப்ளெக்ஸுக்கு தருகிறோம். தாழ்மையுடன் வேண்டிக்கொள்கிறேன். எங்களது அருமை நண்பர்களான செல்வப்பிரகாஷ் மற்றும் காமராஜ் அண்ணன் அவர்களின் இந்த திரையரங்கம் மென்மேலும் பல ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமாக இந்த நகருக்கு ஒரு பொழுதுபோக்காக சிறந்த ஒரு பொழுதுபோக்குக்கான இடமும் கூட. மேலும் மென்மேலும் அவர்கள் வளர எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
வணக்கம். புளியங்குடி நகராட்சியில் ட்ரிபிள்எஸ்ங்கிற மல்டிப்ளெக்ஸ் தேட்டரு புதிதாக இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு. அதற்கு எங்கள் திரைப்பட விநியோக சங்கத்தின் சார்பாகவும் விநியோக சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட அவர் 2-3 ஆண்டு காலமாக இந்த திரையரங்கை உருவாக்கணும்னு ரொம்ப பாடுபட்டு அண்ணன் சுப்பையண்ணன் அவர்கள் சொன்னாப்புல, அவருடைய மகன் திரு செல்வப்பிரகாஷ், திரு காமராஜ் சொன்னாங்க. அவங்களுடைய ஆசை இன்றைக்கி நிறைவேறியிருக்கு. ஊர் மக்களுக்கும் நல்ல ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக திரையரங்கில் டால்பி அட்மாஸ்ட்டு, ஏசி அண்டு சீட்டு எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற அளவுக்கு 2 இருக்கைகள் கொண்ட சேதை அருமையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஊரில் மக்களுக்கு ரொம்ப ஒரு சிறந்த ஒரு பொழுதுபோக்கு அம்சத்தை கொடுத்ததுக்கு மிகுந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தென்காசி மாவட்டம் புளியங்குடி நகரில் மிக பிரம்மாண்டமாய் சுலபராச அண்ணாச்சி அவர்களின் பெரிய முயற்சியில் பழைய கண்ணா திரையரங்காக இருந்தது. கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேலே அது இருந்திருக்கு. இப்போ ட்ரிப்ளெக்ஸ் மல்டிப்ளெக்ஸ்னு தொழில்நுட்பத்தில் நவீன இதில் அருமையாக பண்ணியிருக்காங்க. அதுலேயும் மினி தியேட்டர்னு 2 விதமாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. சவுண்டு சிஸ்டம் எல்லாமே இருக்குது. எல்லோரும் வாங்க, அனைவரும் வாங்க படம் பார்க்க. அண்ணனுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. செல்வப்பிரகாஷ் அண்ணனும் காமராஜ் அண்ணாச்சியும் மென்மேலும் வளர 32வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் என்ற முறையில் வாழ்த்துக்கிறேன். அருணாதேவி எஸ்ரா. அனைவருக்கும் வணக்கம். பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு புளியங்குடியில் ஒரு மிகப்பெரிய திறப்பு நடந்திருக்கு. ட்ரிபிள்எஸ் மல்டிப்ளெக்ஸோடைய கண்ணா திரையரங்கத்துடைய புதிய நேமோட புதிய திரையரங்கம் திறக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். கார் பார்க்கிங் வசதியெல்லாம் மிகப்பெரிய லெவலில் இருக்குது. அண்ணாச்சிக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நன்றி.
புளியங்குடி நகராட்சி பகுதியில் இது போன்ற சிட்டி பகுதியில் வாழக்கூடிய ட்ரிபிள்எக்ஸ் மல்டிபர்பஸ் திரையரங்குகள் வருகை தந்ததுக்கு இந்த காலகட்டத்திற்கு ஏற்றாப்புல வைத்த கண்ணா திரையரங்கு உரிமையாளர் அனைவருக்கும் நன்றி. புளியங்குடி நகராட்சி சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லை அதெல்லாம் வேண்டாம். எதுக்கு அதெல்லாம் புளியங்குடியை பொறுத்தவரையில் பல்தரப்பட்ட மக்கள் சிறு தேட்ரு 2 ரூபா 3 ரூபா தேட்ரு காலகட்டத்திலிருந்து ஓடிய பிறகு இன்று நவீன காலமாக வளர்ச்சி அடைந்து பல ஊர்கள் சென்று பல பொருட்களை செலவழித்து மல்டிபிள் இதே மாதிரி திரையரங்குகளுக்கு சென்று வருகிறார்கள். அதை மாற்றி இந்த புளியங்குடிக்கு இவ்வளோ பெரிய ஒரு திரையரங்கை கொண்டு வரக்கூடிய திரையரங்கு உரிமையாளருக்கு முதல் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். காரணம், இது போன்ற தேட்டர்கள் சிட்டி ஏரியாக்களில் தான் இருக்கும், கிராமப்புறங்களில் இருப்பது கஷ்டம். காரணம், பொருளாதாரம் அதிகமானபடி செலவழிப்பதால் இது போன்ற திரையரங்குகள் வருவது கஷ்டம். ஆனால் நம்ம காலகட்டத்திற்கு ஏற்றாப்பும் இந்த திரையரங்குகள் நல்லபடியாக வெற்றி அடையும். அதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. திரையரங்கு வெற்றி அடைய வாழ்த்துக்கள். புளியங்குடியை பொறுத்த அளவில் இந்த தேட்ரு கண்ணா தேட்ரு நல்ல பெருங்காலமாக நல்ல முறைக்கு சீரும் சிறப்புமாக நல்ல தொழில் நல்லா பார்த்து கொண்டிருக்கா. தேட்ரு இந்த மாதிரி தேட்ரு நான் எந்த இடத்துக்கும் போயிருக்கேன், இது மாதிரி நான் பார்க்கல. நல்ல செயல்பட்டு நல்ல முறைக்கு தொழில் பார்த்து தேட்ரு ஒரு பேர் வாங்குதாப்புல பார்த்துருக்காங்க. நல்லபடிக்கு இருக்குது. எல்லா மக்களும் நல்ல இந்த தேட்டரில் படம் பார்க்கப்படும், வரப்படும். புளியங்குடி நகராட்சியில் ட்ரிபிள்எக்ஸ் திரையரங்கம் இந்த பகுதியினுடைய ரசிகர்களுக்கு முழுக்க குளிரூட்டப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இந்த தேட்டர் ரசிகர்களுக்கு மாபெரும் விருந்தாக அமைந்திருக்கிறது. குற்றால சீசனில் குளுகுளு சீசனிலும் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இயற்கையாகவே குளிர்ந்த பிரதேசம் ஜிலு ஜிலு என்று இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் இந்த திரையரங்கம் குழு வசதியோடு உருவாக்கப்பட்டிருப்பது இந்த பகுதி மக்களினுடைய ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்கு அம்சங்களில் மிகப்பெரிய முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒன்று. ட்ரிபிள்எக்ஸ் மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கை பெற்று மென்மேலும் வளர்வதற்கு திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்ட திரைப்பட விநியோகஸ்தர் அனைவருடைய சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். புளியங்குடி மாநகரில் மிக பிரம்மாண்டமாக தென் தமிழகத்திலே மிகவும் முற்றிலும் குளிரூட்டப்பட்ட டால்பி அட்மாக்ஸ் தியேட்டர் எங்களது இனிய நண்பன் செல்வ பிரகாஷ் காமராஜர் அவர்கள் தியேட்டர் மேல்மேலும் வளர எங்கள் மனதார வாழ்த்துகிறோம். பிரகாஷ் அவர்களும் காமராஜ் அவர்களும் புதிதாக துவங்கியுள்ள திரையரங்கு மென்மேலும் வளர எங்கள் மனமார்ந்த ரீதியில் வாழ்த்துகிறோம்.
அருமையான தேட்ரு, ஜனங்களுக்கு ஏற்ற தேட்ரு, நல்ல ஒரு நேரம் போகிறதுக்கு சரியான இடம். ஏற்கனவே இன்றைக்கி நான் உள்ளே சுற்றி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு திரையரங்கம் உண்டா என்ற கேள்வி என் மனசிலே வந்து விட்டது. ஏனென்றால் சவுண்டுகள், மக்கள் விரும்பக்கூடிய மியூசிக் ஸ்டேஷன் எல்லாமே ஜப்பான் லண்டனுங்கிறது வாங்கியிருக்காங்க. பரவாயில்ல, நல்ல செலவு. இந்த திரையரங்கு ஆண்டவர் கிருபையால் நல்ல முறையில் போய் அவர்களுடைய கை நிறையாக காசு சம்பாதிச்சு இந்த மக்களுக்கும் தமிழ் இனத்துக்கும் தமிழ் மொழிக்கும் இந்த புளியங்குடி நகரத்துக்கும் நல்ல பெயர் வாங்கி கொடுக்குமாறு நான் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள், நீங்கள் திரையரங்கில் உள்ளே வரும்போது இந்த ஐஸ்கிரீம் இதெல்லாம் கொஞ்சம் வெளியே வச்சு சாப்பிடுங்க. ஏன்னா நம்மளுக்கு மெயின் வந்து சுத்தமாக இருக்கணும். சுத்தம் இருந்தால் தான் நல்லது. அதனால் இங்கே வருகை இருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களையும் மீண்டும் இந்த திரையரங்கு சார்பாக வருக 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 என்று அன்போடு வரவேற்கிறோம். ஹலோ, நான் பிரமேதாஸ், சவுண்ட் இன்ஜினியர். இந்த தேட்டரில் நம்ம தான் சவுண்ட் சிஸ்டம் பண்ணியிருக்கோம். பெரிய ஸ்க்ரீன் 1 அட்வான்ஸ் பண்ணியிருக்கோம், ஸ்க்ரீன் 2 7.1 பண்ணியிருக்கோம். பழையஸ்லேயுமே நம்ம தான் பண்ணிகிட்டு இருந்தோம், எக்ஸிஸ்டிங் தேட்டர்லேயுமே. இப்போ எல்லாமே இன்டீரியர் சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே நம்ம தான் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஸ்க்ரீன் 1 அட்வான்ஸ் பண்ணியிருக்கோம், டால்பி அட்வான்ஸு. இப்போ லேட்டஸ்ட் வருஷன் தான் பண்ணியிருக்கோம். எல்லாமே பக்கா சவுண்ட் சிஸ்டம் இல்லாமல் ஸ்க்ரீன் 2 வந்து 7.1. உங்களுக்கு அது சின்ன தேட்டர்னால இது நார்மலாக ஒன்று பண்ணியிருக்கோம். 7.1 நல்லா போய் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் தான் பண்ணியிருக்கோம். எல்லாமே லேட்டஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். இன்டீரியரும் பண்ணியிருக்கோம். அக்கூஸ்டிக்கல், ஃபுல் அக்கூஸ்டிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். சவுண்ட் சிஸ்டத்துக்கு தேவையான என்ன உண்டோ அது முன்னாடி எக்கோவே இருக்காது நம்ம தேட்டரை பொறுத்த வரைக்கும். நீட்டாக இருக்கும். அதுமாதிரி இன்டீரியர் நம்ம தான் பண்ணணும், சவுண்ட் சிஸ்டமும் நம்ம தான் பண்ணோம். சவுண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள அட்வான்ஸ்டு டெக்னாலஜி தான் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா அந்த தேட்டரில் வந்து 400 ஆடியன்ஸ் கெப்பாசிட்டி, அதனால் அட்வான்ஸ் அங்கே பண்ணோம். இங்கே வந்து 150 ஆடியன்ஸ் இது அக்காமடேஷன். அதனால் இது 7.1 போதுன்னு இங்கே 7.1 பண்ணியிருக்கோம். அதனால் நான் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வச்சு தான் நம்ம ஃபியூச்சர் சவுண்ட்ஸ் அது வந்து ஃபுல் அட்மாஸ். உங்களுக்கு அது பெரிய தேட்டரில் உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி அது அட்மாஸு. சின்ன தேட்டரில் ரெகுலர் எப்போதுமே உள்ள 7.1 பண்ணியிருக்கோம். அது மற்றபடிலாம் டெக்னாலஜி தான் உங்களுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி. அது ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. குவாலிட்டிலாம் ஒன்றா தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 38 சேனல்ஸ் உள்ள சவுண்ட் சிஸ்டம் அது. இதில் வந்து உங்களுக்கு 8 சேனல்ஸ் உள்ள சவுண்ட் சிஸ்டம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி குவாலிட்டி வைஸு ஸ்க்ரீன் 1 வந்து பக்காவாக இருக்கும். என் பேர் சுதாகர். நான் கியூப் சினிமா டெக்னாலஜிஸில் வேலை பார்த்துட்ருக்கேன். கியூப் சினிமா டெக்னாலஜிஸ் மூலம் தான் இங்கே ப்ரொஜெக்ஷன் எல்லாம் இது பண்ணியிருக்கிறோம். ஸ்க்ரீன் 1 பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு லேசர் 4K லேசர் ப்ரொஜெக்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். ஸ்க்ரீன் 2ல் வந்து 2K ப்ரொஜெக்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். ஸ்க்ரீன் 1 லென்த்து எல்லாமே பெருசுங்கனால அங்கே 4K லேசரில் பண்ணியிருக்கிறோம். லைட்டெல்லாம் நல்லா வந்திருக்குது. அதேமாதிரி 2K ஸ்க்ரீன் 2ல் வந்து 2K பண்ணியிருக்கிறோம். அதுவுமே லைட் எல்லாமே நல்லா வந்திருக்குது. எல்லாத்துக்கும் நல்ல ஒரு படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். நன்றி. 2 ஸ்க்ரீன்லேயும் டிஃப்ரென்ஸ் தெரியுற மாதிரி இருக்குது. ஆமாம், 2 ஸ்க்ரீனுக்குமே உங்களுக்கு இல்லை, ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஏன்னா இது சின்ன ஸ்க்ரீனு, அது உங்களுக்கு பெரிய ஸ்க்ரீனு. அதுக்கு தகுந்த ஒரு கிளாரிட்டி இருக்கும். ரெண்டுமே ஒரே மாதிரி கிளாரிட்டி தான் இருக்கும். ஏன்னா அது நம்ம மாதிரி ப்ரொஜெக்டர் தான், லேட்டஸ்ட் டெக்னாலஜி ப்ரொஜெக்டர் தான் போட்டிருக்கிறோம். அது 4K, இது 2K. அந்த ஒரு வித்தியாசம் தான் அதில் உண்டு. ஆனால் 2 பக்கம் உள்ள போனோமே வேறு மாதிரி தெரியுது. 2க்கும் ஒரு கலர் போட்டுருக்கீங்களா? எதுக்காக போட்டுருக்கீங்க? கலர் இன்டீரியர் கலர் தான் சொல்கிறீங்க. இன்டீரியர் கலர் நாங்கள் பண்ணுறதில்ல, நாங்கள் ப்ரொஜெக்ஷன் பண்ணிடுவோம்.